Hi friends, வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம செய்ய போறது மணத்தக்காளி காய் குழம்பு தான். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 1/4 கப் மணத்தக்காளி காய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சிருக்கேன். நான் 2 தக்காளி எடுத்திருக்கனால சின்னதாக தான் புளி ஊற வச்சேன். ஒரு 15 பல் பூண்டு 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பாதி 2 பாதி முழுசாவும் வச்சிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை, சீரகம் 1/2 ஸ்பூன், அரிசி வந்துட்டு ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி நான் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வெந்தயம், தனியா தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, சாம்பார் தூள், நல்லெண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு மண் சட்டி வச்சுட்டேன். மண் சட்டி காஞ்சதும் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா வெந்தயம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிடலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ சீரகமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கிடுங்க. நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மணத்தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்மளோட மணத்தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் அந்த காயை நான் எண்ணெயில வணக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் காயை வணக்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்றேன். இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. ஏன்னா காய் நம்மளது எண்ணெயில வதங்குச்சுன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளோட தக்காளி நல்லாவே வணங்கிடுச்சு. நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 வணக்கி விட்டுருங்க. உப்பு போட்டு வணக்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கனால. இல்ல எனக்கு புளி டேஸ்ட் அதிகமா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி ஊற வச்ச தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடலாம். நம்மளோட மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல நீங்க தேங்காய் கூட அரைச்சு ஊத்தலாம். அரைச்சு ஊத்தினோம்னா நம்மளோட எப்பயும் போல மசால் குழம்பு மாதிரி ஆயிடும். இப்படியே சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு டேஸ்டா இருக்கும். நம்மளோட மணத்தக்காளி குழம்பு எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓரத்துல நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அல்சர் இருக்கவங்க அடிக்கடி இந்த காயை சாப்பாட்டுல சேர்த்திட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது. மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி பழம், காய் எல்லாமே வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க. அல்சர் இருக்கவங்களுக்கு செய்யும் போது நீங்க புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். புளியை அவாய்ட் பண்ணிட்டா கூட நல்லதுதான். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.